இதிகாசமான மகாபாரதத்தில் மிகப்பெரிய போரை குருஷேத்திரம் ஒரே நிமிடத்தில் முடிவுக்குக் கொண்டு வரக்கூடிய ஒரு போர்வீரன் இருந்தான். இந்த போர்வீரன் யார்? அவரது கதை ஏன் மர்மத்திலும் சோகத்திலும் மறைக்கப்பட்டுள்ளது? அவருடைய பலத்தின் பின்னால் உள்ள உண்மையை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். சர்வகாவின் இரகசியங்களை வெளிக்கொணர காத்திருங்கள். நாங்கள் தொடங்குவதற்கு முன் உங்களுக்காக இதுபோன்ற இன்னும் பல கதைகள் எங்களிடம் உள்ளன. அந்த கதைகளை முன்வைக்க உங்களிடமிருந்து எனக்கு ஊக்கம் தேவை. எனவே இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்கவும் மற்றும் எங்கள் சேனலில் இணையவும். பீமனின் பேரனும் கடோத்கச்சனின் மகனுமான சர்வகா ஒரு சிறந்த போர்வீரன். அவரது தாயார் அவருக்கு பண்டைய போர் கலைகளில் பயிற்சி அளித்தார். ஆனால் அவருடைய உண்மையான பலம் தெய்வீக ஆசீர்வாதத்திலிருந்து வந்தது. அது சிவபெருமானிடமிருந்து 3 சக்தி வாய்ந்த அம்புகள் மற்றும் அக்னியின் வில். சர்வகாவை தனித்து நிற்க வைத்தது தனது சொந்த சக்தியின் மீதான அவரது அசாதாரண நம்பிக்கைதான். மகாபாரத போரை என்னால் 1 நிமிடத்தில் முடிக்க முடியும் எப்படி என்று பார்ப்போம். போர் தொடங்கும் முன் கிருஷ்ணர் போர் வீரர்களுக்கு ஒரு சவாலை விடுத்தார். தனித்து போரிட்டால் போரை முடிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று ஒவ்வொருவரும் கேட்கப்பட்டனர். பீஷ்மர் 20 நாட்கள், துரோணாச்சாரியார் 25, கர்ணன் 24, அர்ஜுனன் 28 என்றார். ஆனால் சர்வகனிடம் இதே கேள்வியை கேட்டபோது வெறும் 1 நிமிடம் 3 அம்புகளை ஏந்திய ஒரு இளம் வீரனால் எப்படி இவ்வளவு பெரிய போரை இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்குக் கொண்டுவர முடியும்? சர்வகா தனது நம்பிக்கையின் இரகசியத்தை வெளிப்படுத்தினார். 3 அசாதாரண அம்புகள். முதல் அம்பு அவர் அழிக்க நினைத்த அனைத்தையும் குறிக்கும். 2வது அம்பு அவர் பாதுகாக்க விரும்பும் அனைத்தையும் குறிக்கும். 3வது அம்பு முதல் அம்பினால் குறிக்கப்பட்ட அனைத்தையும் அல்லது 2வது குறியிடப்படாத அனைத்தையும் அழித்துவிடும். எந்தவொரு போரின் போக்கையும் மாற்றக்கூடிய உண்மையான ஆயுதம். சர்வகாவின் கூற்றில் ஆர்வம் கொண்ட பகவான் கிருஷ்ணர் பிராமணர் போல் மாறுவேடமிட்டு அவரை அணுகினார். சர்வகாவின் அம்புகளின் சக்தியை சோதிக்க கிருஷ்ணர் தான் நின்ற மரத்தின் அனைத்து இலைகளையும் கட்டச் சொன்னார். சர்வகா தியானம் செய்து முதல் அம்பை எய்து அனைத்து இலைகளையும் குறிக்கும். ஆனால் அடுத்து நடந்தது கிருஷ்ணரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கிருஷ்ணரின் காலடியில் ஒரு இலை அடையாளம் காணப்படாமல் இருந்தது. கிருஷ்ணரின் காலடியில் ஏதோ இருப்பது சர்வகாவுக்கு உடனடியாக தெரிந்தது. கிருஷ்ணர் தனது காலை உயர்த்தினார். அம்பு அந்த இலையையும் குறித்தது. கிருஷ்ணரின் பயம் அதிகரித்தது. இது சாதாரண சக்தியல்ல. சர்வகாவின் முழு சக்தியையும் உணர்ந்த கிருஷ்ணர் போர்க்களத்தில் யாரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டார். சர்வகனுக்கு தெரியாமல் அம்புகள் யாரையும் குறிவைக்கலாம். அவர் விரும்பினால் போரின் 2 தரப்பையும் அழைக்க முடியும். சர்வகாவின் அம்புகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை 5 பாண்டவர்களையும் உலகின் பிற பகுதிகளிலிருந்து பிரிக்க முடியும். கிருஷ்ணா சர்வகாவிடம் எந்தப் பக்கம் போராடப் போகிறாய் என்று கேட்டார். பாண்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அவர்களுக்காக போரிடுவேன் என்று சர்வகா பதிலளித்தார். ஆனால் சர்வகாவின் சபதத்தின் முரண்பாட்டை கிருஷ்ணர் அம்பலப்படுத்தினார். சர்வகா தனது தாயிடம் பலவீனமான பக்கத்திற்காக போராடுவதாக உறுதியளித்ததால் அவர் எந்தப் பக்கம் சேர்ந்தாலும் மறுபக்கம் பலவீனமடையும், சமநிலை சரிந்துவிடும். சர்வகா இருபுறமும் உள்ள அனைவரையும் அழித்து தன்னை மட்டும் உயிருடன் விட்டுவிடுவார். போரில் குழப்பத்தை தடுக்க சர்வகனின் மரணத்தின் அவசியத்தை உணர்ந்த கிருஷ்ணர் சர்வகாவின் தலையை தர்மமாக கேட்டார். எப்போதும் உன்னத க்ஷத்திரியனாகிய சர்வகா தயக்கமின்றி ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரது தியாகத்திற்கு முன் சர்வகா போரைக் காண விரும்பினார். கிருஷ்ணர் தன் தன்னலமற்ற தன்மையை புரிந்து கொண்டு சர்வகாவின் தலையை போர்க்களத்திற்கு அருகிலுள்ள மலையின் மீது வைத்தார். அங்கிருந்து சர்வகா முழு போரையும் கண்டான். அவனது பார்வை அவனால் ஒருபோதும் சேர முடியாத போரை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தது. இதனால் சர்வகா அவரது காலத்தின் மிகப்பெரிய போர் வீரன், மகாபாரதத்தின் மௌன சாட்சியாக ஆனார். அவருடைய சக்தி ஈடு இணையற்றது. அவரது தியாகம் சவால் செய்ய முடியாதது. அவரது கதை விதி,
அதிகாரம் மற்றும் தன்னலமற்ற தியாகம் ஆகியவற்றுக்கு இடையேயான நித்திய போரை நினைவூட்டுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சர்வகா போரை முடித்திருக்க முடியுமா? கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.